கோவை மாநகர காவல்துறை ஆணையாளராக உங்களோடு பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோவை மாநகர காவல்துறை சுமார் 2700 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் காவலர்களை கொண்ட ஒரு திறமைமிக்க பாரம்பரியமுள்ள ஒரு காவல்துறை. சுமார் 20 லட்சம் மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான துறை கோவை மாநகர காவல்துறை. 15 காவல் நிலையங்களை உள்ளடக்கிய இந்த காவல்துறை சட்டம் ஒழுங்கு, குற்றங்களை தடுப்பது, குற்றங்களை கண்டுபிடிப்பது, குற்றங்கள் மீது புலன் விசாரணை மேற்கொள்வது, போக்குவரத்தை சரி செய்கிறது, போக்குவரத்து விதிகளை மீறுவதல் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியது, 100க்கும் மேற்பட்ட சட்டங்களை அமல்படுத்துவது போன்ற உன்னதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் மேலாக பொதுமக்கள் தரக்கூடிய புகார்கள் அதன் மீது உடனடி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து நியாயம் வழங்குவதிலும் முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அமைதியாக திகழும் கோவை மாநகரத்தில் காவல்துறையினருக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து என்று சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் வாகனங்கள் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி லட்சக்கணக்கான வாகனங்கள் மற்ற இடங்களிலிருந்து கோவை நகருக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கோவை நகரத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் அதே அளவில் அதே அகலத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்கிற போது போக்குவரத்து நெரிசல் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய வசதி சிறப்பாக இருக்க வேண்டும், உங்களுக்கு பொதுவான போக்குவரத்து சிறப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக போலீஸ் போக்குவரத்து காவலர்கள் மிகவும் சிரமப்பட்டு போக்குவரத்து விதிகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக உயிரிழப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சென்ற ஆண்டு மட்டும் போக்குவரத்து பிரிவில் வாகன விபத்துகள் மூலமாக 288 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம், ஹெல்மெட் அணிந்து வாகனங்களை ஓட்டுங்கள். குறிப்பாக 2 சக்கர வாகனங்களை ஓட்டும்போது ஹெல்மெட் அணிந்து ஓட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சைக்கிளில் செல்லக்கூடியவங்க, நடந்து போகக்கூடியவங்க பாதையில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். ஏன் இதை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பாதையில் போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலை விபத்துகளில் அதிகமாக உயிரிழக்கக்கூடியது இந்த பாதசாரிகள், சைக்கிளில் செல்லக்கூடியவங்க, மோட்டார் சைக்கிளில் செல்லக்கூடியவங்க தான். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போக்குவரத்தை பொறுத்தவரையில் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங், ரொம்ப கவனம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டுறது, குடிபோதையில் வாகனங்களை ஓட்டுறது, அதிகமான வேகத்தில் வாகனங்களை ஓட்டுறது, இது போன்ற நடவடிக்கைகள் குற்றங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாகன சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் இப்போது நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்தால் உங்களை உபசரிக்கிறதுக்காகவும் உங்களுடைய குறைகள் என்னதான் அப்படின்னு கேட்பதற்காகவும் ஒரு விசாரணை அதிகாரி, வரவேற்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு மகளிர் காவலர், பயிற்சி பெற்ற காவலர், படித்த காவலர். எனவே உங்களுடைய என்ன குறைகள் என்று சொன்னாலும் நீங்கள் அதை நேரடியாக அந்த காவல் நிலைய வரவேற்பு அதிகாரியிடத்தில் உங்களுடைய குறைகளை சொல்லலாம். அந்த குறைகளை அவங்க நிவர்த்தி செய்வதற்காக உங்களை காவல் நிலையத்தில் உள்ள காவல் நிலைய அதிகாரி, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அவரிடத்தில் அழைத்து செல்வார்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி செய்யலாம். சட்டத்தில் சொல்லக்கூடிய குற்றம் அப்படின்னு சொன்னால் இந்தியன் பீனல் கோடு போன்ற குற்றவியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட குற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா அதற்கு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். அதனுடைய ஒரு நகல் உங்களுக்கு தரப்படும். ஒருவேளை எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உடனடியாக அந்த காவல் நிலைய அதிகாரி இடத்தில் கேட்க வேண்டும். அவரும் தரல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களிடத்தில் நீங்கள் முறையிட வேண்டும். அப்படியும் கொடுக்கல அப்படின்னா டெப்டி கமிஷனருங்கிற ஒரு அதிகாரி இருக்கிறாரு, சட்டம் ஒழுங்கு அல்லது குற்றப்பிரிவு, அவங்களை நீங்கள் அணுக வேண்டும். இதையும் மீறி உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கமிஷன் அலுவலகத்திற்கு வந்து என்னையே நேரே சந்திக்க வேண்டும். உங்களுக்கு எஃப்ஐஆர் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அநீதி விளைவித்த அதிகாரி மீது நடவடிக்கையும் எடுக்கப்படும். கோவை மாநகர என்பது மிகவும் அமைதியான ஒரு பகுதி. இந்த பகுதியில் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்களாம் இரவு நேரத்தில் தூங்கும்போது
கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், இதில் ஆண் காவலர்கள் உண்டு, பெண் காவலர்கள் உண்டு, இவங்கெல்லாம் தூங்காமல் இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் சராசரி 60 போலீஸ் காவலர்கள் தூங்காமல் இருப்பாங்க. அவங்க தூங்காமல் இருக்கிறனால தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். எனவே குற்றம் புரியவர்களை பற்றி ஏதாவது தகவல்கள் இருந்தால் பொதுமக்கள் தொலைபேசி மூலமாகவோ, கடிதம் மூலமாகவோ, இல்லை மெயில் மூலமாகவோ இதே வெப்சைட்டில் நீங்கள் தகவல் எங்களுக்கு சொல்லலாம். உங்களது பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மற்ற விவரங்கள் கூட எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தகவல் மட்டும் தெரிந்திருந்தால் போதும். அந்த வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மட்டும் உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். காவல்துறை செய்ய வேண்டிய பணிகள் உண்டு. காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லாத பணிகளும் உண்டு. சில பிரச்சனைகள் சிவில் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கும். அதில் காவல்துறை ஈடுபடுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சிவில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கிரிமினல் குற்றங்கள் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க நீங்கள் முன்வரலாம். அதுபோன்ற புகார்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். உங்களை ஏமாற்றி இருக்கக்கூடியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். வேலை வாங்கி தருகிறோம், வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம், இல்லை காலேஜில் அட்மிஷன் வாங்கி தருகிறோம், அதிகமான வட்டி தருகிறோம், இதுபோன்ற ப்ராமிஸ் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாற்றினாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இருந்தாலும் நீங்களும் பொதுமக்களாகிய நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஒரு வங்கியில் பணம் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் உடம்புல அழுக்கு இருக்குது, அதை கழுவிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய திசையை திருப்ப முடியும். நீங்கள் அலட்சியமாக ஒரு பேக்கை வச்சுட்டு, பணம் இருக்கக்கூடிய பேக்கை வச்சுட்டு வேறு ஏதாவது செஞ்சுட்டு இருக்க முடியும். அந்த நேரத்தில் உங்களுடைய பணத்தையும் பையையும் திருடிக்கொண்டு போய் விடுவார்கள். இதுபோன்ற நூதனமாக திருட்டு செய்ய வேண்டிய குற்றவாளிகள் நிறைய இருக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய நகை பணத்தை வச்சு வீட்டில் பூட்டி வைக்கிறது ஒரு நல்ல நீங்கள் வங்கி லாக்கரில் உங்களுடைய நகைகளை வைத்திருக்க முடியும். இதுபோல நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால், முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பெரும்பாலும் ஏமாற்றப்படுவதிலிருந்து தவிர்க்க. அதிகமான வட்டி தர்றோம், 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது உங்களுக்கு 50,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். எந்த கம்பெனிலையும் இது போன்ற அதிகமான வட்டி உங்களால் தர முடியாது. இப்படி ஏமாந்தவர்கள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கம்பெனி காவல்துறை கண்டுபிடிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது போன்ற ஏமாற்று வித்தகர்களிடத்தில் நீங்கள் சிக்கி ஏமாறக்கூடாது என்று ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் கோவை மாநகர காவல்துறை சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை என்பது உங்களது நண்பன். இந்த காவல்துறை இருக்கிறதே உங்களுடைய சேவைக்கு தான். எனவே உங்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் அவசியம் காவல்துறை நாட வேண்டும். காவல் நிலையத்துக்கு வர்றதில் ஒன்றும் இலக்கு கிடையாது. உங்களுக்கு குறை என்கிற போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். சட்டத்தில் இடம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, காவலர்கள் உங்கள் நண்பன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.